வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுவாங்க சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு தீனி. ஓத்தா பேரு சக்கரை. ஓம் பேரு தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். அவர் என்னமா கேளு உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இருங்கடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாய். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர். வேறொரு மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அண்ணே பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ஏண்டா அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. ஏய் எல்லாரும் வேணா, நீங்க யாருக்கு தான் பாக்குறது? தம்பி அப்ப உங்களுக்கு பாப்பா. வைங்க. உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதா ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே 2 நாளா. யாரை மிரட்டுறீங்க? மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? மீசா வளர்த்தா வண்டி ஓட்டு நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு பொண்ணு குறைச்சல. சாரி. மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். யார் சொல்லுங்க? பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லையா? யார் சொன்னது? எமர்ஜென்சில அவரை அடிச்சிட்டாங்களா? அவர் தியாகியா? எமர்ஜென்சில அடிபட்டது உண்மைதான். சில காலேஜ்ல படிக்கும்போது சின்மிஷன் நிறைய பண்ணிட்டு வித்யாசாகர்னு ஒரு ஐஜி இருந்தாருங்க. அவர் உறவுகார பெண்ணை ஒட்டி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. எமர்ஜென்சி வந்துருச்சு. வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான். அந்த மாதிரி இவனை குடிச்சிட்டு போனான். இவனை குடிச்சிட்டு போது தியாகமாக இல்ல, முகாமவனு சொல்லிட்டு மொக்கு மொக்குன்னு ஏத்தந்து வாசம் தான். ஆனா திமுக மக்களுக்கு சேவை தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது. இதுதான் உண்மை. உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே 2 நாளா. யாரை மிரட்டுறீங்க? மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். யார் சொன்னது? எமர்ஜென்சில அவரை அடிச்சிட்டாங்களா? அவர் தியாகியா? எமர்ஜென்சில அடிபட்டது உண்மைதான். சில காலேஜ்ல படிக்கும்போது சின்மிஷன் நிறைய பண்ணிட்டு வித்யாசாகர்னு ஒரு ஐஜி இருந்தாருங்க. அவர் உறவுகார பெண்ணை ஒட்டி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. எமர்ஜென்சி வந்துருச்சு. வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான். அந்த மாதிரி இவனை குடிச்சிட்டு போனான். இவனை குடிச்சிட்டு போது தியாகமாக இல்ல,
மௌனன்னு சொல்லிட்டு மொக்குன்னு ஏத்தது வாசம் தான். ஆனா திமுக மக்களுக்கு சேவை செய்வதற்குள்ள தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது. இதுதான் உண்மை. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்ல. எனக்கும் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. ஏய் எல்லாரும் வேணாம் யாருக்கு தான் பாக்குறது? தம்பி அப்ப உங்களுக்கு பாப்பா வைங்க. உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. நல்லா கேளுங்க. இவங்க கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 267 தொகுதிகள் ஜெயிப்பாச்சு. 267 தொகுதிகள் ஜெயிப்பாச்சு. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலும். எத்தனை தொகுதி? ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு தல. ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4 அதனால தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட். எது காலண்டரா? டேலண்ட்னே திறமை. ஓ திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன். மோசமான பையூர். அப்படியா?